தான் உங்களுக்கு எடுத்ததில்ல இந்த அப்படிதான் காட்டு எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் பேசி அவர் என்ன சொல்றாரு இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுங்க மேட்டு பார்த்து வாடகை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஏன்னா நாங்கள் அவங்க கூட பேசிக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எங்களுக்கு எந்த சங்கட சலிப்பும் கிடையாது. எங்களுக்கு வந்து தொழில் செய்யணும். அது நாங்கள் நம்புறது இந்த மேட்டுப்பாளையத்தை நம்பி தொழில் செஞ்சுருக்கிறோம். எங்களை பாதிக்கிற மாதிரியே செய்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்களோட வாழ்வாதாரம் இருக்குதே இல்லையா? எத்தனை வண்டி தெரியுங்களா இருக்குது? ஆஃபீஸில் கூப்பிட்டு ஏன் எம்பி எடுத்து வந்து கேட்டால் சொல்லுங்கள். மேட்டுப்பாளையத்துக்கு டாக்ஸி அசோசியேஷன் வந்து கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நேரில் வந்து சொன்னாங்க எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்கிறாங்க. நிற்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நாங்கள் எந்த டிரைவரோ எந்த வண்டியோ நாங்கள் டச் பண்ணது கிடையாது. பேசுனது மட்டும்தான் மரியாதை. நீங்கள் எந்த ஊர்? கரூர். சொந்த ஊர் கரூர். எங்கே வண்டி ஓட்டுறீங்க? கோயம்புத்தூரில் ஓட்டுறீங்க. நாங்கள் சொந்த ஊரில் இருந்து எங்களால் புறப்பட முடியல. காலையில் 5 மணிக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எழுந்துட்டு வாடகை குடிக்க முடியாமல் நைட்டு வரைக்கும் நீங்கள் காசு உட்காந்துருக்கோம். சரிங்களா? இது மாதிரி எல்லாருமே அப்படி தாங்க. நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் இருக்க எல்லா டாக்ஸி டிரைவர் எல்லாருமே அப்படி தான். சரிங்களா? நீங்கள் கரூருங்கிறீங்க, கோயம்புத்தூரில் வண்டி ஓட்டுறேங்கிறீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எங்களோட வாழ்வாதாரத்தை பற்றி நீங்கள் 3 வருஷத்துக்கு மேலே உங்களையெல்லாம் துரத்தி விட்ருவாங்கன்னா நீங்களே தொழில் செய்ய முடியாது. 3 புது வண்டியை இருக்கிற வரையும் தான் உங்களை யூஸ் பண்ணுவாங்க. ரத்தத்தையும் சதையும் உறிஞ்சிட்டு உங்களை துரத்தி விட்ருவாங்க. அந்த மாதிரி எத்தனை பேர்? அப்புறம் நீங்கள் 2005 மாடல்